ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சதீஷ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற டிஷ் சிக்கன் குருமா. இப்போ நம்ம ஹோட்டல்லாம் போனோன்னா பரோட்டா, சப்பாத்தி, இதுக்கெல்லாம் சால்னா இல்லைனா சேர்வன் சைடுங்களை சொல்லுவாங்க. இந்த மாதிரி காம்பினேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சிக்கன் குருமா வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ 2 மீடியம் சைஸ் ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 4 பல்லு தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு 400 கிராம்ஸ் தாங்க சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கான ரெசிபி தான் அதில் சொல்லியிருக்கேன். சிக்கனை பொறுத்தவரை ஸ்கின்னாகவும் போனாகவும் எடுத்துக்கோங்க. ஸோ அதனால் நல்ல ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ குருமாவுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமன் நல்லா புளிஞ்சு விட்டுட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் நெய் அந்த பாட்டமில் ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இந்த குருமாவை அப்படியே கொட்டிடுங்க. ஒரு 2 மினிட்ஸுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லா மல்லித்தலையை தூவி இறக்குனிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் சால்னா உங்களுக்கு ரெடிங்க. ஸோ இந்த குருமாவை நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி, ஏன் பிரியாணி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.